ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ வீட்ல இருந்து வேலை பார்க்க போறீங்க. வொர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் இருக்கு. அண்ட் ஹெச்ஆர் வேலை தான் பார்க்க போறீங்க. மாதம் அப் டூ 25,000 வரைக்கும் உங்களால சம்பளம் வாங்க முடியும். கரியர் கேப் இருந்தாலும் சரி, ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, இல்ல வேற டொமைன்லேருந்து வேற டொமைன் மாற போறீங்க அப்படின்னாலும் சரி, தமிழ்நாட்டில எங்கே இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் 30 வேக்கன்சிஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கில் ஓரியன்டட் விஷயத்தை லேர்ன் பண்ணிவிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டிலேருந்து பார்க்குறது ரொம்ப சிறப்பான ஒரு வேலை. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் சொல்லிடுறேன். அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன ஜாப் அப்டேட் வேணும், எந்த லொக்கேஷனில் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க. கண்டிப்பாக அதற்கான ஜாப் அப்டேட் உங்களுக்கு கொடுத்துட்றோம். அண்ட் இந்த வீடியோ எனக்காக ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இது ஒரு பெய்ட் ப்ரொமோஷன். ஸோ பெய்ட் ப்ரொமோஷன்றதை ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜாப் சைட்லேருந்து 100% இதை வெரிஃபை பண்ணி எல்லா விஷயத்தையுமே செக் பண்ணிவிட்டு தான் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட். ஸோ கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இது கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு ஓகே அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டிலேருந்து வேலை பார்க்கலாம். அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் நீங்கள் ஆஃபீஸ் போயும் ஒர்க் பண்ணலாம். ஃப்ரீலான்சிங்காகவும் இந்த வேலையை நீங்கள் பண்ணலாம். பார்ட் டைமாக கூட இந்த வேலையை நீங்கள் பண்ணலாம். ஸ்கில் ஓரியன்ட் ஜாபை தான் பண்ண போகிறீங்க. சும்மா இந்த டேட்டா என்ட்ரி, டைப்பிங்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு ஸ்கில் ஓரியன்ட் ஒர்க்கு தான் பார்க்க போகிறீங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி, அது யூஜியாக இருக்கட்டும் இல்லை பிஜியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு டிகிரி பண்ணியிருந்தால் எலிஜிபிள் தான். மேக்ஸிமம் 35 ஏஜ்க்குள்ளே இருக்கணும். மேல் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் தான். ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள். எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே வேண்டாம். நீங்கள் தாராளமாக இதில் ட்ரெயின் ஆகிட்டு ஹெச்ஆர் வேலைக்கு போகலாம். சென்னை அண்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடில் எங்கே இருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். என்ன வேலை, என்ன டெஸ்டினேஷன், என்ன ரோல் அப்படின்னா ஹெச்ஆர் ரெக்ரூட்டர், ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ், பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர், ஹெச்ஆர் கோஆர்டினேட்டர் அண்ட் ஹெச்ஆர் ஜேர்னலிஸ்ட், இந்த மாதிரியான பொசிஷன் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ கம்ப்ளீட்டாக ஹெச்ஆர் டொமைனில் தான் நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க. அண்ட் ஒர்க் மோட் பொறுத்த வரைக்கும் 2 மோடு இருக்குது. நீங்கள் வீட்டில் இருந்தும் வேலை பார்க்கலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இருக்குது. நீங்கள் ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணலாம், ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸும் இருக்குது. அண்ட் டைமிங் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஷிஃப்ட் தான். 8 மணி நேரம் தான் வேலை. 9 to 5 இல்லை 10 to 6 இப்படி தான் இருக்கும். மண்டே டு சாட்டர்டே ஒர்க் இருக்கும். சண்டே உங்களுக்கு ஹாலிடே இருக்கும். இந்த வேலை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரெயின் ஆகணும். ட்ரைனிங் முடித்து தான் இந்த வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரைனிங் என்ன ட்ரெயின் ஆக போகிறீங்க அப்படின்னா மாஸ்டர் ஹெச்ஆர் ட்ரைனிங் ப்ரோக்ராம். கம்ப்ளீட்டாக ஹெச்ஆரை பற்றி சொல்லி கொடுத்து அவங்களே உங்களை ப்ளேஸ் பண்ண போகிறாங்க. இதோட டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் 45 நாள் மட்டும்தான். தினம் 1 மணி நேரம் 8 to 9, அதாவது ஈவினிங் டைம். ஒருவேளை நீங்கள் வேறு எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இருந்தாலும், இல்லை காலேஜ் போயிட்டு இருந்தாலும், இல்லை வேறு எங்கேயாவது ஒர்க் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஏதோ ஒர்க்கில் எங்கேஜாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இதை பண்ணலாம். ஏன்னா இந்த ட்ரைனிங்கே நைட்டு தான். 8 to 9 தான் உங்களுக்கு ட்ரைனிங்கே இருக்க போகுது. 1 மணி நேரம், அதுவும் ஆன்லைனில் இன்ட்ராக்டிவ் செஷனாக தான் இருக்குன்றதும் சொல்லிட்டாங்க. இந்த ட்ரைனிங்கில் என்னென்ன விஷயம்லாம் அவங்க சொல்லித்தர போகிறாங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட், கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் ரெக்ரூட்மெண்ட். ஒரு மேன் பவரை உள்ளே ஹையர் பண்ணுறதுலேருந்து அந்த கேண்டிடேட் வெளியே போகிற, அந்த எம்ப்ளாயி வெளியே போகிற வரைக்கும் எல்லா வேலையுமே நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி பேரோல். ஒரு பேரோல் அப்படின்னா ஒரு சேல்ரி ஸ்லிப் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் என்ன டேக் ஹோம் வரணும், சிடிசி என்ன வரணும், ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ் எவ்வளோ வரணும், பிஎஃப் இஎஸ்ஐ எவ்வளோ பே பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயமே நீங்கள் பேரோலில் கற்றுப்பீங்க. யூஏஎன் கற்றுப்பீங்க, பேரோல் போர்ட்டல் கற்றுப்பீங்க. அதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட்டில் போர்ட்டல் யூஸ் பண்ணி எப்படி சோர்ஸ் பண்ணணும், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி எப்படி சோர்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஹெச்ஆரோட நாலேஜ் எல்லாமே கம்ப்ளீட்டாக லைவாக சொல்லி தருவாங்க. அதே போல் லேபர்லா கற்றுப்பீங்க. எம்எஸ் எக்ஸல், கம்ப்யூட்டர், எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் டூல்ஸ் கற்றுப்பீங்க. ஒரு செல், பாக்ஸ், ரோலேருந்து ஆரம்பித்து அட்வான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுற வரைக்கும் லேர்ன் பண்ணுவீங்க. அண்ட் அதே மாதிரி சாஃப்ட் ஸ்கில் அண்ட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கும் சொல்லி தருவாங்க. இந்த கோர்ஸ், இந்த ட்ரைனிங் 45 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் 15 நாள் நீங்கள் இன்டர்னாக வேலை பார்ப்பீங்க. அந்த 15 நாளுமே லைவ் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ ஒரு ரியல் டைம் ஒர்க்கை அதில் எடுத்துப்பீங்க. இந்த ட்ரைனிங் முடிவில் உங்களுக்கு கோர்ஸ்க்கான கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. 100% உங்களை ஹெச்ஆர் டொமைனில் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஹெச்ஆர் டொமைனில் வேலை பார்க்கணும், உங்கள் கரியர் அதில் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா கம்ப்ளீட்டாக ஹெச்ஆர் டொமைனை லேர்ன் பண்ணிவிட்டு ஹெச்ஆர் டொமைனுக்குள்ளே வேலைக்கு போக போகிறீங்க. அண்ட் அதே மாதிரி ஃப்ரெஷர்ஸ், உங்கள் கரியரை செட் பண்ணுறதுக்கு இதை லேர்ன் பண்ணிவிட்டு வேலைக்கு போகலாம். உங்கள் கரியரில் கேப் இருக்குது,
ஸோ அப்போ ஒரு ப்ராப்பராக ஒரு லேர்னிங் முடிச்சுட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் கரியரை ரீஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி எம்பிஏ, எம்எஸ்டபிள்யூ இந்த மாதிரி ஹெச்ஆர் ரிலேட்டட் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இனிஷியலாக இந்த ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு நீங்கள் வேலைக்கு போகலாம். அண்ட் அதே மாதிரி மேல் அண்ட் ஃபீமேல் வீட்டிலேருந்து வேலை பார்க்கணும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி யாராவது இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜென்யூனான ஒரு ஜாப் எடுத்து லேர்ன் பண்ணிவிட்டு டெக்னிக்கல் ஸ்கில்லை லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அடுத்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக உங்களுடைய சேல்ரி, கரியர் எல்லாமே க்ரோத் ஆகும். அண்ட் இது ஓவரால் இது எல்லாத்துக்குமே 6,999 அப்படின்றத ட்ரைனிங் ஃபீஸாக வச்சுருக்காங்க, இந்த ப்ரோக்ராம் ஃபீஸாக வச்சுருக்காங்க. ஸோ ட்ரைனிங் 45 days ட்ரைனிங், ரெக்ரூட்மெண்ட், லேபலா, பேரோல், அட்வான்ஸ் எக்ஸல். அண்ட் அதே மாதிரி இதை முடிக்கும் போது கோர்ஸ் கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி இன்டர்ன்ஷிப் லைவ் ப்ராஜெக்டாக ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஸோ அதுக்கான சர்டிஃபிகேஷனும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படி இல்லைனா ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் என்ன மாதிரி ஜாப் வேணுமோ அந்த பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ப்ரோக்ராம் இது எல்லாமே சேர்த்தது தான் இந்த 6,999 அப்படின்ற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ எல்லாமே தெளிவாக வெரிஃபை பண்ணியாச்சு, உங்களுக்கு ஓப்பனாக கொடுத்தாச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கம்மிங் 29th ஜூலை. ஸோ கரெக்டாக இன்னும் ஒரு வாரம் மட்டும்தான் டைம் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணணுன்ற ப்ரொசீஜரும் நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராம் இப்போது ஜூலை 29 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பேட்ச் 9. ஸோ இது வரைக்கும் 8 பேட்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ராஸ் பண்ணியிருக்காங்க. இது பேட்ச் 9 ஜூலை 29 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரம் மட்டும்தான் டைம் இருக்குது. 30 வேகன்சிஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. உடனே அப்ளை பண்ணுங்கள். அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணுற கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இதில் ஆன்போர்ட் பண்ண முடியும். ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கூகுள் ஃபார்மோடைய லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஜாபோடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில் தெளிவாக இருக்கும். அது எல்லாமே வாசித்து பாருங்கள். அண்ட் எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெளிவாக ரொம்ப கிளியராக இருக்கும். எல்லாத்தையுமே வாசித்து பாருங்கள், ரீட் பண்ணி பாருங்கள். அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுமே செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் நேம், உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி, குவாலிஃபிகேஷன், ஏஜ், எந்த லொக்கேஷன், அண்ட் நீங்கள் ஃப்ரெஷராக, எக்ஸ்பீரியன்ஸாக, ஒர்க் ஃப்ரம் ஹோமாக, ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸாக என்ன வேணுமோ அதை கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவீங்க. ஸோ ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செஷன்லையுமே தெரியப்படுத்திடுங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் டன் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க. அண்ட் லிமிட்டட் சீட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ காலில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு கொடுப்பாங்க. அஃபிஷியல் சிலபஸ், வெப்சைட்டோட லிங்க்கு, அவங்களுடைய பிளேஸ்மெண்ட் ட்ராக் இது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. செக் பண்ணி பாருங்கள். அண்ட் சிலபஸில் என்ன விஷயம் லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்றதும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஒரு மினிமம் ஃபீஸ் கூட நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் இந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்குது, ட்ரைனிங் எப்படி கொண்டு போகிறாங்க, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஓகேனா ரிமைனிங் ஃபீஸை நீங்கள் பே பண்ணலாம். இதையுமே அவங்க எண்ணிலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கரியரை மேலே கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி விஷயத்த யாராவது ஹெச்ஆர் டொமைனில் வேலைக்கு போகணும், இல்லை யாராவது கரியரை ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உடனே ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.